அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? Lord, what do you want me to do? Lord, what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாக பவுல் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்டான். For the first time, Paul started to understand that Jesus is the Lord. இயேசுதான் ஆண்டவர் என்று முதல் முறையாக பவுல் அறிந்து கொண்டான். இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்ட உடனே அவன் கேட்ட ஜெபம் என்ன ஜெபம் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை அறிந்தது முதல் சாகர வரை ஒரு சிலர் இந்த ஜெபத்தை செய்வதே கிடையாது. நம்ம ஜெபமெல்லாம் என்ன தெரியுங்களா? நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க அப்படி தாங்க ஆண்டவரே, யூ கிவ் மீ திஸ், யூ டூ தட் ஃபார் மீ. எனக்கு வழியை திறந்து விடும், எனக்கு பாதையை காட்டும், எனக்கு கொஞ்சம் தாரும், அது கிடைக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், எனக்கு இது ஆசையாயிருக்கிறது என்று சொல்லி அவரிடத்திலேயே செய்யும் செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுதான் ஆண்டவர் என்று தெரிந்து கொண்ட உடனே அவன் செய்த முதல் ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, what do you want me to do? நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? இதுவரையிலும் அந்த ஜெபத்தை செய்யல, இன்றைக்காவது அந்த ஜெபத்தை எல்லாரும் செய்யுங்க. இந்த பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மனதுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க, நான் அதை செய்யறேன். எத்தனை பேர் அது ஒப்புதல் தருவீங்கன்னு எனக்கு தெரியல. காலம் பூரா நம்ம இஷ்டப்படியே வாழ பழகிட்டோம். இது எனக்கு ஆசையா இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது எனக்கு கன்வீனியன்டா இருக்குது, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது, இது கிடைச்சா நல்லா இருக்கும். எப்படி? இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது பெற்றுக்கொள்ளலான்னு விரும்புறேன், அது நல்லா இருக்குது ஆண்டவரே, அது கிடைச்சா நல்லா இருக்கும். இப்படி நம்ம விருப்பம், நம்ம ஆசை, நம்ம தேவை, இதையே காலமெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்ட முதல் நாளிலே உடனடியாக, immediately after knowing that Jesus is the Lord, இயேசுவே ஆண்டவர் என்று தெரிந்து கொண்ட உடனே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் என்ன ஜெபம்? ஆண்டவரே, what do you want me to do? நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? நீங்க அப்படி ஜெபிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சொல்லுவாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சொல்லுவாரு. யார் யாருக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, யார் யாருக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. ஒரு ஆளை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்லுவாரு, ஒரு ஆளை பார்த்து போகலாம் உன் குமாரன் பிடித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. யார் யாருக்கு என்ன சொல்லுவாரு தெரியாது. ஆனா நீங்க சின்சியரா ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? What do you want me to do? ரெண்டு நோக்கத்துக்கு இந்த செய்தியை கொடுக்கிறேன். ரெண்டு நோக்கம். அது என்ன ரெண்டு நோக்கம் கேட்டீங்களா? முதல் நோக்கம், இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்றான். ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டில் எல்லாம் முடிந்தது என்று முடித்து விட்டார். இப்போ ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் இயேசு சிலுவையில செய்து முடித்து விட்டார். உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது இயேசு சிலுவையில செய்து முடித்து விட்டார். அப்போ நீங்க அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி உள்ளவர்களா இருந்து, நீங்க எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களே, நான் உமக்கு எதையாவது செய்யணுமே அப்படின்ற இடத்துக்கு வரணும். நீங்க
உனக்கு சுகம் வேண்டுமா? சிலுவையில சுகத்தை அவர் கொடுத்துட்டார். உன் சாபத்தை சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். உன் பாவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் நீக்கி விட்டார். இப்ப நீயும் நானும் நன்றி உள்ளவர்களா இருந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு எல்லாம் செஞ்சிட்டீங்களே, நானும் உங்களுக்கு எதையாவது செய்யணுமே. நீங்க சொல்வீங்க, நான் சர்ச்சைக்கு வரனே, உன் ஆத்துமா நரகம் போகக்கூடாதுக்காக தான் சர்ச்சைக்கு வரேன், நான் ஜெபம் பண்றேனே, உன் தேவைகளுக்காக ஜெபம் பண்றேன். இதெல்லாம் அவருக்கு செய்வது ஆகாது. அநேகர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக எதையும் நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேனே, நான் டெய்லி ஜெபம் எல்லாம் பண்றேனே, நான் காணிக்கெல்லாம் கொடுக்கறேனே, உன் ஆசீர்வாதத்துக்காக அதை கொடுத்துட்டு இருக்கிறேன். உன் ஆசீர்வாதத்துக்காக காணி கொடுக்கிற, உன் ஆத்துமா நரகம் போகக்கூட அன்பருக்காக சர்ச்சுக்கு வர, உன் தேவைகளுக்காக ஜெபிக்கிற, அதெல்லாம் நீ ஆண்டவருக்கு செய்வது ஆகாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இன்னிலிருந்து ஜெபத்தை பண்ணு. என்ன ஜெபத்தை பண்ணு? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். இன்னிலிருந்து ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? ஆண்டவர் உங்களை ரட்சித்து, உங்கள் பாவங்களை மன்னித்து, உனக்காக உயிரை கொடுத்து, உனக்காக எல்லாம் செய்தாரே, அவருக்கு நன்றியா என்ன செய்யற அப்படின்ற கேள்வியை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இரண்டாவது நோக்கம், இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சிட்டார். ரத்தத்தை சிந்தி இந்த மக்கள் பாவத்தை கழுவதற்கு ரத்தத்தை சிந்திட்டார். இந்த மக்களுடைய துக்கத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்துட்டார். இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு தான் சார்பில் என்ன செய்யணுமோ செஞ்சிட்டார். மீதி உள்ள வேலையை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். மீதி உள்ள வேலை என்ன? இதை போய் சொல்லி கூட்டுட்டு வாங்க. அந்த வேலையை நம்ம யாரும் செய்யல. திரும்ப திரும்ப அவரை பார்த்து ரட்சியும் ரட்சியும் ரட்சியும்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எப்பெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே தேசத்தை ரட்சின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த மக்களை ரட்சிப்பதற்கு என் சார்பில் எல்லாம் செஞ்சிட்டேன், மீதி உள்ள வேலையை உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன், அதை நீங்க யாரும் செய்யல. திரும்ப திரும்ப என்ன பார்த்து தேசத்தை ரட்சியும்ன்றீங்க அப்படின்றார். அந்த விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த கேள்வியை கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய, என்ன கேட்பாருன்னு தெரியாது. வீட்டு வித்து கொடுத்துன்னு கேட்டாலும் கேட்பாரு. பயந்துகிட்டு நீங்க இந்த ஜெபத்தை செய்யாம இருந்துடாதீங்க. நெக்லஸை கைட்டு கொடுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. என்ன கேட்பாரோ தெரியாது. முழு நேர ஊழியத்துக்கு வந்துருன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரோ தெரியாது. சிலர்கிட்ட சிலதெல்லாம் சொன்னாரு, அதை மட்டும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எனக்கு இன்னைக்கு பிரசங்கத்துல இதை மட்டும் சொல்லுன்னு சில கருத்தை சொல்லியிருக்கிறாரு, அதை மட்டும் சொல்றேன். உங்களை ஒருவேளை சாரை பார்த்து இந்த பாவத்தை விடுன்னு சொல்லுவாரு. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இந்த பாவத்தை விடு, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம். என்ன சொல்லுவாரோ சில குறிப்பு வைத்திருக்கிறேன், கவனிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே, கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ நடந்த விஷயம் அங்கே இருக்கிறது. அந்த அம்மா வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன சொன்னார் அவரு? ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள், நிரப்புங்கள். இந்த ஜாடியிலே, இந்த மண்பாண்டத்திலே
தமது ஆவியினால நிரப்புங்கள், அவருடைய வார்த்தையினால நிரப்புங்கள். fill your heart, fill your body, fill your stomach with the Holy Spirit, fill yourself with the word of God. வசனத்தினால உங்களை நிரப்புங்கள். சரி, நிரப்பிட்டு அடுத்தபடி என்ன சொல்றாரு? now take it and distribute it. இப்ப கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கன்றாரு. உங்களை நிறைய பேரு இந்த வார்த்தையை கேளுங்க. முதல்ல ஃபில் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க? கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க வேடிக்கையா நினைக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென் 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 ஆமென், ஃபில்லிங் ஃபில்லிங் ஃபில்லிங். அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஃபில்லிங் ஃபில்லிங் ஃபில்லிங், ஆமென் 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 அல்லேலூயா. இப்படி சொல்ல மாட்டீங்களே? பார்த்திருக்கீங்களா? ஃபில்லிங் ஆகிறப்ப அல்லேலூயா, ரைட்டு, ஃபில்லிங் தான். செவ்வாய்க்கிழமை ஃபில்லிங், வெள்ளிக்கிழமை ஃபில்லிங், சாட்டர்டே ஃபில்லிங் ஃபில்லிங் ஃபில்லிங். ஆனா கொண்டு போய் என்ன பண்றது இல்ல, பந்தியில கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாரு. கோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இட். அது நடக்கல. காலமுறை ஃபீலிங்லே இருக்காதீங்க. அங்க உங்களுக்கு அந்த பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? அந்த பிரசங்கம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சேனல் பார்த்திருக்கீங்களா? சூப்பரா பிரசங்கம் வைப்பார். சூப்பர் தான். கடைசி காலத்தில் மக்கள் செவி திணிவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு சத்தியத்தை விட்டு வழுவி போகும் காலம் வரும். அந்த செய்தி, இந்த செய்தி, அந்த சேனல், இந்த சேனல், பல புக்கு, பல செய்தியை கேட்டு கேட்டு என்ன பண்ண? கடைசியில ஃபில்லிங் தான் கடைசி வரலும். fill and then go and distribute. நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நிரப்புங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. எத்தனை பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறீங்க சொல்லுங்க பால? எத்தனை பேர் தெருவில் போய் கைப்பறுதி டிஸ்ட்ரிபியூட் பண்ண, எனக்கு தந்த மகிழ்ச்சியை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நான் பிறருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண, ஷேர் பண்ண, எனக்கு தந்த ரட்சிப்பை பிறருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஏன் பண்ணாம இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை பிறகு போய் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வசனத்துக்கு போக விரும்புறேன். ஒரு சில ஆட்களுக்கு ஆண்டவர் இன்னொன்னு சொல்வார். யோவான் சுவிசேஷம் 4:16 சமாரிய பெண்ணோடு இயேசு பேசிட்டு இருந்தார். அந்த அம்மா ரொம்ப பக்தி தான், வசனமெல்லாம் பேசுது. இங்குதான் தொழுது கொள்ளணுமா? நீங்க எருசலேமில் மட்டும் தொழுது கொள்ளன்றீங்க, மேசியா வருவாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப எல்லாம் தெரியுது, பைபிள்லாம் ரொம்ப தெரியுது, வசனமெல்லாம் தெரியுது. இயேசுவோடு கூட ரொம்ப தைரியமா பேசிட்டு உட்கார்ந்து இருக்குது. இயேசு சொன்னாரு, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அந்த அம்மாவுக்கு ஒரே பிரச்சனை, முத புருஷனை கூப்பிடுறதா, ரெண்டாவது புருஷனை கூப்பிடுறதா? காயனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். உறவுகளிலே விரிசல் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன் தம்பி எங்கே, கூட்டிட்டு வா. உன் கணவன் எங்கே, கூட்டிட்டு வா. உன் அப்பா எங்கே, உங்க அம்மா எங்கே, கூட்டிட்டு வா. குடும்ப விரிசல்களில் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கோ அண்ட் பிரிங். உன் கணவனை கூட்டிட்டு வான்னாரா? அந்த அம்மா மாட்டிச்சா? அந்த அம்மா சொல்லுது, யாரடா சொல்லுதுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு யார சொல்லுதுன்னு தெரியல. என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுச்சு. எனக்கு கணவனே இல்லைன்னு இருந்துச்சு. எனக்கு கணவனே, அதையும் சொல்லிட்டாரு ஆண்டவர். ஆமாமா, இப்ப இருக்கிற ஆளு, இப்பயும் ஒரு ஆள் இருக்கிறான், ஆனா அவன் யாரும் இல்ல, கணவன் அல்ல. நல்லா கவனமா கேட்டுங்க. குடும்பங்களிலே விரிசல்கள் இருக்கிற நபர்களை பார்த்து சொல்லுவார், உன் தம்பி எங்கே, கூட்டிட்டு வா. உன் அண்ணன் எங்கே, கூட்டிட்டு வா. உன் மனைவி எங்கே, கூட்டிட்டு வா. உங்க அப்பா எங்கே, உன் அம்மா எங்கே, கூட்டிட்டு வா. நான் என் தம்பிக்கு காவலாளியோ? அவன் கேட்கிறான், காயின் கேட்கிறான், என் தம்பிக்கு காவலாளியோ? அடப்பாவி, சொந்த தம்பிக்கு எங்கடான்னு கேட்டா நான் என்ன காவலாளியான்னு? அவர் அண்ணனா? சரி, உங்களை பார்த்து கேள்வி கேட்டா என்ன செய்வோம்? அண்ணனை கூட்டிட்டு வா. எத்தனை பேர் அண்ணனோட நல்ல உறவு இருக்கிறீங்க?
குடும்பத்துல நல்ல உறவுகள் இருக்கிறீங்களா? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், இப்படி அந்த வார்த்தையை சொல்லுங்க, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருங்கள். கொஞ்ச கால வாழ்க்கை தான். நேற்று வந்தோம், இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு போயிடுவோம். கண்ணை திறந்தா பரலோகத்துக்கு போகணும். இருக்கிற காலத்துல எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க, அன்பு காட்டுங்க, முடிஞ்ச உதவி செய்யுங்க, முடியாட்டி கொஞ்சம் சிரிச்சாது பேசுங்க, ஹலோன்னு சொல்லுங்க, குட் மார்னிங் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருங்கள். சரி, இன்னொரு ஆள்கிட்ட ஆண்டவர் ஒன்று சொன்னாரு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சகேயு என்ற ஒரு ஆள் இருந்தான். அவன் டாக்ஸ் கலெக்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். இப்ப கலெக்டர்ன்றமில்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு. அவன் ரொம்ப குள்ளனா இருந்தான். அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். ஒரு காட்டத்தி மரத்துல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவரை பார்க்கிறான். இயேசு சொல்றாரு, சகைவே சீக்கிரமா இறங்கி, டேய் நான் வந்துட்டேன்டா, இறங்கி, நீ ஏன்டா மேல ஏறிட்டு இருக்கிற, கம் டவுன், கம் டவுன். விளங்குதா? இப்ப இருக்கிற மனித சமுதாயத்தை அதிகமா ஆட்டி படைப்பது என்ன தெரியுங்களா? ஈகோ, பெருமை, ஈகோ. அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் கம் டவுன். ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, ஒரு நாளும் யாருக்கு இறங்கி போகாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். அதனால அவர் அப்படியே மெயின்டைன் பண்றாருங்க. ஒரு நாளும் நீ யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, இறங்கி போக கூடாது. பைபிள் பிரகாரம் அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ பிதாவே. யாக்கோபு நிருபத்தில் வாசித்து பாருங்க. யாக்கோபு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 4:6 நல்ல ஞாபகம் வச்சுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நெவர் பி ப்ரவுட். நீங்க அந்த ப்ரைட் என்ற குணத்தை எடுத்து போட்டுருங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ப்ரைடு, ப்ரவுடு அது சாத்தானுடைய குணம். பெருமை என்பது சாத்தானுடைய குணம். எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது, எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ, ஜப வாழ்க்கையிலையோ, ஊழியத்திலேயோ எதிலுமே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் உங்களை பிறரை விட குறைவா நினைக்க கத்துங்க. விட்டு கொடுக்க கத்துங்க. கத்தருக்கு சோதனை. விட்டு கொடுத்து கெட்டு போனவர் இல்லை. வாயத்திறந்து சொல்லுங்க, விட்டு கொடுத்து கெட்டு. ஆமா, ஐ எம் சோ சாரி, ஐ எம் ராங், யூ ஆர் ரைட்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, ஐ எம் சாரி, யூ ஆர் ரைட், ஐ எம் ராங். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க ரைட்டு தான். அவங்களே தப்பு பண்ணியிருந்தா கூட அப்படியே சொல்லுங்க, யூ ஆர் ரைட், ஐ ஆம் ராங். ஏன் சண்டை பிடிச்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு வாழ்றது? சண்டை பிடிச்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு வாழ்றது? சகைவே இறங்கி வா. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் சொல்லுங்க, இறங்கி வாங்க. கம் டவுன், கம் டவுன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். ஆவிக்குரிய விஷயத்திலேயோ, பொருளாதாரத்திலேயோ, அழகிலேயோ, படிப்பிலேயோ, ஜாதியிலேயோ எதை குறித்தும் பெருமைப்படாதீங்க. இறங்கி வா, இறங்கி வா, கம் டவுன். இதுலெல்லாம் எவ்வளவு தூரம் இறங்க முடியுமோ இறங்குங்க. எத்தனை தடவை என்னாலும் இறங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறங்கி வரும்போது என்ன சொன்ன தெரியுமா? சகையை பார்த்து, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். யாரெல்லாம் இறங்கி வராங்களோ அவங்களோடு இயேசு உறவாடுவார், அவங்களோடு இயேசு தங்கி இருப்பார். நான் இறங்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன் அப்படின்னா போச்சு கதை. அதெல்லாம் விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. இது நான் விட்டு கொடுக்க, இது பிரிஸ்டேஜ் இஷ்யூ. அதெல்லாம் பிரிஸ்டேஜ் இஷ்யூவை தூக்கி குப்பையில போடுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமா,
நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க. நான் ஒன்றுமில்லை, பெருமையான பாத்திரம் நான். சொல்லுங்க. ஆமா, யாரும் விரும்பாத பாத்திரம் நான். நான் மண்ணாங்கட்டி. சொல்லுங்க. நான் மண்ணாங்கி. உண்மைதானே? அது மண்ணாங்கட்டி தானே? வாழ்த்துங்க, ஒன்னும் கெட்டு போயிட மாட்டோம். இறங்கி வா, எவ்ரி ஏரியாவில் இறங்கி வா. ஓகே, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 14:18. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 5000 பேர் வந்துட்டாங்க, வெறும் புருஷர்கள் மாத்திரம். பெண்கள் 5000, பிள்ளைகள் 20,000க்கு மேல ஆட்கள் வந்துட்டாங்க. சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு தெரியல. உங்கள்ட்ட என்னதான் இருக்குதுன்னு கேட்கிறார். ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, bring them to me, அவைகள் என்னிடம் கொண்டு வாருங்கள். bring them to me. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற அடுத்த விஷயம் விளங்குதா உங்களுக்கு? உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடு, உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடு. எதை கேட்பாருன்னு தெரியாது, நான் முதலே சொன்னேன். எதனாலும் கேட்பார், எதனாலும் கேட்பார். ஆதி திருச்சபையிலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் முதல் சில அதிகாரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, தங்கள் ஆஸ்திகளையும் வீடுகளையும் விற்று கொண்டு வந்து தேவ ஊழியருடைய பாதத்திலே வைத்தார்கள். இப்ப அப்படி யாரும் செய்யற மாதிரி தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படி யாரும் செய்யற மாதிரி தெரியல. இப்ப சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய ஸ்டோரி, ஒரு பெரிய பில்டிங், அபார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. அதுல ஒரு அம்மா பேர் போட்டிருந்துச்சு. இது என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சான், சபைக்கு எழுதி கொடுத்துடுச்சான். தான் லேண்ட, தான் வீட்டை அதை கட்டி பயன்படுத்துறாங்க, சபையில பயன்படுத்துறாங்க. இப்ப அப்படிலாம் யாரும் பெந்தகோஸ்தேல அதிகமா செய்யறது இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கலாம், 2 பிளாட் இருந்தா ஒன்று, 2 சட்டை இருந்தா ஒன்று கொடுக்க சொல்றாருல, 2 பிளாட் இருந்தா ஒன்று கொடுக்க சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க. 2 வீடு இருந்தா, 3 வீடு இருந்தா ஒன்று ஆண்டவர் கொடுக்கலாம்ல? சொல்லுங்க. நீங்க 5 அப்போ 2 மீனை கொடுத்துட்டு போயிடாதீங்க. மீனெல்லாம் கடையில் நான் வாங்கிக்குவேன். இயேசுகிட்ட கொண்டாந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தாங்க. அதை வாங்கி ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தாரு. அப்போ அந்த அற்புதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை என்கிட்ட கொண்டு வாங்கினாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்களா? நம்ம வசனம் சொல்லுது. ஆமா, லூக்காவில், ஆமா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி அளந்து போடுவார்கள், உங்கள் மடியிலே போடுவார்கள். நீ எந்த அளவின்படி அளக்கறியோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஃபாதர் ஒரு பாட்டு பாடுகிறாரு, கட்டாயமா அல்ல, ஆமா, உற்சாகமாய் கொடுக்க கடவன். ஆண்டவருக்கு கொடுக்க சொல்றார். இயேசு கேட்கிறார், கொடுங்கள், உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ என்கிட்ட கொண்டு வாருங்கள். வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொடுக்கும்படி கேட்கிறார். அடுத்தபடியா வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 16:15. நான் முதல்ல பிரசங்க ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த செய்தியில 2 நோக்கம் இருக்குதுன்னு சொன்னேன். முதல் நோக்கம் என்ன நோக்கம்? ஆண்டவர் எனக்கு உயிரையே கொடுத்தார், இரத்தத்தையே சிந்தினார், தன்னையே எனக்காய் கொடுத்தார். நான் நன்றி உள்ளவனாக அவருக்கு எதையாவது செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது முதல் நோக்கம். 2வது நோக்கம் என்ன சொன்ன? இந்த செய்தியின் நோக்கம், இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு தன் சார்பில் இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார். இப்போ பாக்கி வேலை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அது என்ன வேலை? படிச்சு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? மார்க் 16:15. அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். காஸ்பல் அப்படின்பதற்கு
ஒருத்தர் நல்ல விளக்கம் கொடுக்கிறார். கோ அண்ட் ஸ்பெல். எப்படி? கோ அண்ட் ஸ்பெல். நீ போய் சொல்லிட்டு வாயா. யூ ப்ரொக்ளைம், யூ டெக்ளேர். என்னன்னு சொல்லு. இயேசு உன் பாவத்தை சிலுவையில சுமந்துட்டாரு, வந்துரு இயேசு கிட்ட. இயேசு உன் துக்கத்தெல்லாம் சிலுவையில சுமந்துட்டாரு, உன் சாபத்தெல்லாம் சுமந்துட்டாரு, நீ கவலைப்படாத, இயேசு உனக்காக எல்லாம் செஞ்சிட்டாரு. ஒன்லி பிலீவ், ஒன்லி பிலீவ். பிலீவ் பண்ணிட்டு நன்றி சொல்லு. இதை போய் சொல்றாரு. ஏன் சொல்லக்கூடாது? நாம இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை பேர் நீங்க போவீங்க? இந்த காலை பயன்படுத்திட்டு போவீங்களா? இந்த கை காலை பயன்படுத்திட்டு தெருவில் நடந்து போவீங்களா? நல்லா கவனமா கேட்டுங்க. பல தெருவுல, பல ஊர்களில், பல வீடுகளில் இந்த காலு ஏறி ஏறி நடந்து நடந்து இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறேன். பல தெருவு, பல ஊர்கள், பல இடங்கள் நடந்து போய் பிரயாணம் பண்ணி, ஆமா, பல பிரசங்கங்களை பண்ணி பல தடவைகள் அப்படி நடந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கோ அண்ட் ஸ்பெல். வாரத்துக்கு ஒரு ஆளுக்காக சொல்ல மாட்டீங்களா? தினம் ஒரு ஆளுக்கு சொல்லாட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு ஆளாவது வாய்ப்பு கிடைக்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமற் போனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. யார் வீட்டிலாவது ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தோன்னா, ஏமா இயேசு ஜீவனுள்ள தேவன், ரட்சிக்கப்படுங்கம்மா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, மனம் திருவுங்கம்மா, விக்கிரகாரன் விட்டு வெளியே வாங்கம்மா, எதையாவது சொல்லித்தான் ஆகணும். ஆட்டோவில் போயிட்டே இருந்த இந்த ஆட்டோக்காரன் தனக்கு வேண்டிய ஒரு ஆளை ஏற்றிக்கிட்டான். ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டான், வேற வழியே இல்லை. அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். அந்த ஆளை பார்த்து, உன் பேர் என்ன, நீ எங்க வேலை பார்க்குற? இயேசு நம்பு, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவனுள்ள தேவன், இயேசு பரிசுத்தமானவர். ஏன்? கோ அண்ட் ஸ்பெல். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லு, எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இந்த மனுக்குள்ள மீட்படைவதற்கு ஏன் சார்பில் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். உங்க கையில மீதி வேலையை கொடுத்தேன், ஆனா உங்கள நிறைய பேர் அதை செய்யவே இல்லை. இன்னிலிருந்து அதை செய்வீங்களா? ஆமான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அடுத்தபடியா பார்க்கலாம். மத்தேயு 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சீஷராக்க சொல்றாரு. அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, சீஷர்கள் ரொம்ப குறைவுதான். சீஷர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இங்க இருக்கிற அனுபவம் உள்ள விசுவாசிகள் இருக்கிறீங்க, சீனியர் பிலீவர்ஸ் இருக்கிறீங்க, லீடர்ஸ் இருக்கிறீங்க. நீங்க உங்க பொறுப்பை ஞாபகத்தில் போய், நீங்க சீஷரா இருந்தாதான் இன்னொரு ஆளை சீஷராக்க முடியும். நீங்க சீஷரா மாறாம இன்னொரு ஆளை சீஷராக்க முடியாது. சீஷன் என்றால் யார்? சீஷன் என்றால் யார்? லூக்கா 14 அதிகாரம் 26 லூக்கா 14:26 தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், ஜீவனே வெறுக்க சொல்றாரு. ஜீவனே செல்ஃப் டினையல், செல்ஃப் டினையல். நானு, எனக்கு, என்னுடையது அதெல்லாம் மாறிட்டு, தேவனே உம்முடையது, உமக்காக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதுதான் சீஷத்த வாழ்க்கை. யாதும் ஒருவன் என் பின்னே வந்து எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும். நம்ம அநேகர் இன்னும் உலகத்தை வெறுக்கல. லூக்கா 9 அதிகாரம் 23 சொல்லுகிறது, அனுதினமும் சிலுவையை சுமக்கணுமா. வாரத்துல ஒரு நாள் அல்ல, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, எப்படியா? அனுதினமும் சிலுவையை சுமக்கணுமா. You have to bear the cross every day. நேத்து சிலுவை சுமந்த எத்தனை நாளைக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அனுதினமும் சிலுவையை சுமக்கணும். ஒரு அம்மா ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டே இருந்துச்சான். எனக்கு பெரிய சிலுவை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, என்னால தூக்க முடியல, எனக்கு கொஞ்சம் வேற லைட்டான சிலுவை கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். சரின்னு ஆண்டவர் ஒரு நாள் சொப்பனத்துல இந்த அம்மா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் சொன்னாரா, உன் பாரமான சிலுவை இறக்கி வச்சிரு, இந்த ரூம் உள்ள நிறைய சிலுவை இருக்குது, போ
உனக்கு எது தூக்க முடியுதோ அது தூக்கிக்கேன்னாரா. இந்த அம்மா போய் சின்னதா ஒரு சிலுவையை பார்த்து தூக்கி பார்த்தா தூக்கவும் முடியலையாம். பார்க்கறது சின்னதா இருக்குதா, என்ன பண்ணவும் முடியலையாம். ஐயே இதனடா பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு இன்னொரு சிலுவைக்கு போச்சான். அது கொஞ்சம் சுமாரா இருந்துச்சான். அதை எடுத்து சுமக்கலான்னு தூக்குனா தூக்க முடியலையாம். இப்படி ஒரு 10 சிலுவையை அந்த ரூம்ல போய் ட்ரை பண்ணி பார்த்து ஒன்னும் தூக்க முடியல, அசைக்க முடியலையாம். கடைசியா ஒரு சிலுவையை தூக்கிச்சான். பரவாயில்ல, தூக்குற மாதிரி இருந்துச்சான். தூக்கிச்சான். இந்த சிலுவை ஓகே ஆண்டவரே, இது எனக்கு ஓகேவா இருக்குதுன்னு சொன்னிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளவு நாள சுமந்துட்டு வந்த சிலுவை அந்த சிலுவை தான். உனக்கு எந்த சிலுவையை தூக்க முடியுமோ அதை பார்த்துதான் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், சிலுவையை கொடுத்திருக்கிறேன். உனக்கு முடியாத ஒண்ண நான் உனக்கு தரல. யாருக்கெல்லாம் தேவன் என்னென்ன சிலுவை கொடுத்திருக்கிறாரோ அதை கைட்டி வச்சுடாதீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. நிறைய பேர் தள்ளி விட்டாங்க, கைட்டி விட்டாங்க. ஆமா, ஐயோ இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு கைட்டி விட்டால உட்கார்ந்து இருக்கிறீங்க. வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. சிலுவை எடுத்துங்க, அது ஒரு ஆசீர்வாதம். சிலுவை சிலுவை சுமக்கிறதா சீஷத்துவம். சரி, 2 நோக்கத்தோடு இந்த செய்தியை கொடுத்துருக்கிறேன். இப்ப இருந்தே மனசுக்குள்ள இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிங்க. என்ன ஜெபத்தை பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த உலகத்துல வந்ததிலிருந்து சிலுவையில ஜீவனை கொடுக்கிற வரை இயேசு என்னத்தை தான் செஞ்சிட்டு வந்தாரு? பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சிட்டு வந்தாரு. நாம பிறந்ததிலிருந்து சாகிற வரலும் எனக்கு இஷ்டமானது, எனக்கு பிடிச்சது, எனக்கு கம்ஃபர்டபுளானது, எனக்கு கன்வீனியன்டா இதையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நிலையை மாற்றி இன்னைக்கு மனசுக்குள்ள என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் சொல்லுவீங்களா?